வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தியாகி தோழி தலைவி கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணா ஹைப்புங்கிற ஆப்ஷன் வரும். ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். இன்று சங்கத்திற்கு சென்றாள் சௌமியா. வயற்கூடை முடைபவர்களும் தையல் கற்றுக்கொள்பவர்களுமாய் பெண்கள் கூட்டம் நிரம்பியிருந்தது. எடை பார்த்து வாங்கி கூலி கொடுக்க வேண்டிய கூடைகள் நிறைய அடுக்கப்பட்டிருந்தது. அம்மா வணக்கமுங்க. கோரஸாக ஒரு ஆண் குரலும் பெண் குரலும் இணைந்து ஒலிக்கவே தலையை தூக்கி பார்த்த சௌமியாவிற்கு ஆச்சரியமான ஆச்சரியம். சந்தோஷம் நிலை கொள்ளவில்லை. என்ன தாதையா, சின்னத்தாயி ஜதை போட்டுண்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? முகமெல்லாம் பல்லா வந்திருக்கீங்களே, என்ன சந்தோஷம் சொல்லுங்க. இருங்கம்மா, இதோ வர. கும்பிட்டு விட்டு வெளியே ஓடினான் தாதையன். பின்னாலேயே சின்ன தாயையும் ஓடினாள். சௌமியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. சிரித்து கொண்டே எல்லை இல்லாத சந்தோஷத்தில் கணவன் மனைவி வந்தார்கள். ஆனால் விஷயத்தை சொல்லாமலேயே மறுபடியும் வெளியில் ஓடுகிறார்களே. சரி வரட்டும். வாயிற்பக்கமே பார்வையை ஓட்டியபடி இருந்தாள் சௌமியா. தூக்க மாட்டாமல் பெரிய மூட்டையை முதுகில் வைத்தபடி தாதையனும் அந்த மூட்டையை கீழே நகராமல் அவன் முதுகிலேயே இருக்கும்படி தன் கையை மூட்டைக்கு முட்டு கொடுத்தபடி சின்ன தாயையுமாய் உள்ளே நுழைய திடுக்கிட்டு நின்றாள் சௌமியா. தலையை அப்படியே இப்படியும் அப்படியுமாய் திருப்பி சங்கத்தின் ஒரு மூலையில் வைத்துவிட்டு முண்டாசை உதறி வியர்த்த உடம்பை துடைத்தபடியே கைகளிடையில் அந்த துண்டை சுருட்டி பிடித்து கொண்டு வணக்கம் அம்மா என்றான் மறுபடியும். சின்ன தாயையும் பக்கத்தில் நின்றாள் சிரித்தபடி. என்ன மூட்டை தாதையா, இங்க ஏன் கொண்டு வந்த? எதுக்கு? மா, கள்ளக்கா அறுப்பு நடந்துச்சுமா. உங்க புண்ணியத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கள்ளக்கா அமோகமா விளைஞ்சிச்சுமா. மூட்டைய உங்களுக்குன்னு கட்டி வச்சிட்டேம்மா, அதைத்தாம்மா கொண்டு வந்தோம். இத்தனை நாட்கள் தரிசாக கிடந்த நிலத்தில் பயிரையும் அமோகமான விளைச்சலையும் கண்ட சந்தோஷத்தில் இதற்கு காரணமாயிருந்த சங்கத்துக்கு, அதிலும் முக்கியமாய் சௌமியாவிற்கு இந்த ஒரு மூட்டை வேர்க்கடலையை கொடுத்து தன் நன்றி கடனை தெரிவிக்க வந்திருந்தான் தாதையன். இது நன்றாகவே புரிந்தது சௌமியாவிற்கு. ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். தாதையா, ஒரு மூட்டை வேர்க்கடலை என்ன விலைன்னு உனக்கு தெரியும் தானே? அதை விற்காம இப்படி நீ கொண்டு வந்து சும்மா தரையே, இது உனக்கு பாடுபடாம சும்மா வந்ததா? இல்லைங்கம்மா, நீங்க உங்களாலதாம்மா என்னோட நிலம் பூத்து குலுங்குச்சு. உங்களுக்கு கொடுக்காம இருக்கலாங்களா? நீங்க தெய்வ மாதிரிதாம்மா. தெய்வத்துக்கு தாமா முதல் படையில் போடணும். நீங்க மறுக்காம எடுத்துக்கிடணும்மா. நீங்க எந்த ஜால்ஜாப்பும் சொல்லக்கூடாதுமா. அவனுடைய வேண்டுகோள் அன்பையும் பாசத்தையும் பிணைத்திருந்ததால் அவன் மனம் புண்படாமல் இதை சமாளிக்க வேண்டியவளானாள் சௌமியா. தாதையா, தெய்வம் கீவம் எல்லாம் சொல்லாத. வழி தெரியாம அலை பாஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு தோ இருக்கு வழின்னு காண்பிச்சோம். அதை நீ கெட்டியா பிடிச்சுண்டு அந்த வழியில நல்ல முறையில அடி தப்பாம நடந்த. நல்லது நடந்தது. அதனால உனக்கு மட்டுமில்ல, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்க சங்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். இப்ப எங்க சங்கத்துல உனக்கு பாராட்டு விழா நடத்துறதா நினைச்சுகிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? புரியாமல் தாதையனும் சின்ன தாயையும் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார்கள். தெரியவில்லை என தலையை அசைத்தார்கள். தோ சொல்ற, நாங்க தத்து எடுத்துண்ட கிராமத்துல முதல் முறையா தைரியமா நாங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டு துணிஞ்சு பேங்க் லோன் வாங்க முன்வந்த. அதை நல்ல முறையில சொன்னபடியே கேட்டு செஞ்சு நல்ல விளைச்சலை பார்த்த. இப்போ சந்தோஷமா இருக்க. புளிச்சமானூர் கிராமத்துக்கே நீ ஒரு முன்னோடியா இருந்து மற்றவங்களுக்கும் பாதை வகுத்த. அதனால உன்னை பாராட்ட வேண்டாமா? நீயும் துணிஞ்சு முன்னுக்கு வரலேனா நாங்க இன்னும் அலைஞ்சிருக்கணுமே. அதுக்காகத்தான் உனக்கு பாராட்டு விழா. அது சரி, பேங்க் லோனுக்கு பணம் கட்டிட்டியாப்பா? இல்லைங்கம்மா. ஏன்பா, ஏன்?
அம்மா, கடலக்காய் மூட்டைங்களை நீங்க தானம்மா வித்து கொடுக்கணும். ஊர் நாட்டுல எல்லாரும் தான் கேட்டாங்க. ஆனா நீங்க நியாய விலைக்கு வித்து தரேனீங்களே, அதுக்காகத்தான். அப்ப மூட்டைகளை இங்கே கொண்டுட்டு வந்திருக்கலாமே தாதையா. கொண்டாந்துருக்கேம்மா. மூட்டை உங்களுக்கு இறக்கி போட்டேன், பாக்கிய விலைக்கு வித்துடலாம்னு கொண்டாந்துருக்கேம்மா. தாதையா, மூட்டைகளை வச்சிட்ரு, இதோ இப்ப வந்துடுற. போய் விலைகளின் பட்டியலை கொண்டு வந்தாள். அரசாங்கம் நுகர்வோர் சங்கத்துக்காக தயாரித்து அனுப்பியிருந்த விலை பட்டியலை எடுத்து கொண்டு வந்து பகவதியையும் கூப்பிட்டாள். சங்கத்தின் கடை சிறிது தூரத்தில் இருந்தது. அங்கு அவர்களையும் அழைத்து கொண்டு சென்றாள். மூட்டைகளை நிறுத்தி அதற்கான விலையையும் போட்டு பில் தயாரித்து அவனுக்கு ரூபாய்களை கொடுத்தாள். ஒவ்வொரு மூட்டைக்கும் என்ன விலை என்று கூறி பணம் சரிபார்க்க சொன்னாள். பிறகு ஒரு மூட்டையின் பணத்தை தனியாக தன் கை பையில் இருந்து எடுத்து தந்தாள் சௌமியா. மா, எல்லா மூட்டைக்கும் பணமும் தந்துட்டீங்களே, இது எதுக்குமா? சங்கத்துல வச்சிருக்கிற மூட்டைக்கு தாதையா. மா, உங்களுக்குன்னு தானம்மா நான். குழந்தை போல முகம் சிடுங்கியபடி நலிந்த குரலில் கூறினான். தாதையா, இன்னைக்கு நீ கொடுத்தேன்னு நாளைக்கு இன்னொருத்தனும் கொடுப்பான். மற்றவர் தனக்கு மனசுக்கு பிடிக்காம போனாலும் அவங்கெல்லாம் கொடுத்தாங்களே, நாம கொடுக்காட்டா நாளைக்கு நமக்கு ஒரு சலுகையும் சங்கத்தார் செய்ய மாட்டாங்க. நம்மை ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு நினைச்சு மனசுல திட்டிண்டு இந்த மூட்டையை தருவான். அது மட்டுமில்ல தாதையா, இதனால சங்கத்தோட பேரும் கெடும். இன்னொன்னு, இந்த மூட்டையை இன்னைக்கு நாங்க வாங்கிண்டா நாளைக்கு யாராவது தரலேனா மூஞ்சி சுணங்கத்தான் செய்யும். அப்புறமா இந்த நல்ல காரியம் ஒரு வியாபாரமா மாறி வரும். லஞ்சம்ங்கிறது இப்படி அன்பால கொடுத்ததை ஏத்துக்கிட்டதால தான் ஆரம்பமாகி இப்ப அவங்க கேட்டதை கொடுத்தாதான் வேலை முடியுங்கிற அளவுக்கு வந்து நிற்கிறது. அது கூடாதுங்கிறது தான் எங்க கொள்கை. ஒரு சங்கம்னு ஏற்பட்டு நாங்க அத்தனை பேரும் உழைக்கிறப்ப நீ எனக்கு மட்டும் எதுவும் தரக்கூடாதுப்பா. அது ரொம்ப தப்புதான் அதையா. அப்புறம் இப்ப ஒழுங்கா நடக்கிற இந்த சங்கம் பிளவுபட்டு போயிடும், ஒத்துமை குலைஞ்சிடும். எல்லாம் எதனால? இந்த ஒரு மூட்டையால. அதனால நீ எனக்குன்னு கொண்டு வந்ததை பணம் கொடுத்து எடுத்துட்டு இருக்க. இப்ப புரிஞ்சதா? இன்னும் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இன்னும் டைம் இருக்கிறதால சின்ன தாயையே கூட்டிக்கிட்டு என்னோட வா. பேங்க்ல போய் முதல்ல தவணையை கட்டிடலாம். பிறகு உனக்கு என்ன விதைகள் உரம் வேணுமோ சங்கத்துல இருந்து வாங்கிட்டு போ. இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் நம்ம ஆத்துலதான் சாப்பாடு. கிளம்புப்பா. நான் தந்த கள்ளக்காக்கு துட்டு கொடுத்துட்டு உங்க வீட்டுல எங்களுக்கு சோறு போட்டா அது எங்களுக்கு செரிக்குமா? நாங்க ஹோட்டல்ல கடையிலேயே தின்னுக்கிறோம். ஒரு சின்ன குழந்தையின் கோபத்துடன் தலையை குனிந்து ஓரக்கண்ணால் பார்த்தபடி கோபத்துடன் கூறினான் தாதையன். பெரியதாய் வாய்விட்டு நகைத்தாள் சௌமியா. சிரித்த சிரிப்பில் கண்களில் நீரே வந்துவிட்டது அவளுக்கு. அவரு சரியாத்தான் சொல்லியிருக்காரு, நீ எங்க ஏமா இம்மாஞ்சிரிப்பு சிரிக்கிறீங்க? கோபத்துடன் கேட்டாள் சின்னத்தாயி. சின்னி, உங்க 2 பேருக்குமே ரொம்ப குழந்தை மனசுமா. இல்லேன்னா இப்படி கோவிச்சுக்குவீங்களா? இப்ப புளிச்சமானூர்ல உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு மோர் தண்ணியோ கலர் சோடாவோ வாங்கி தரீங்கள? நான் அதை குடிக்கிறேனா இல்லையா? அது போலத்தான் இங்க கலர் தண்ணிக்கு பதிலா சாப்பாடு போடுற. ஐயரூட்டு சாப்பாட நீங்க சாப்பிட்டு பார்க்க வேணாமா சொல்லு? அடுத்த தப்பா எங்க வீட்டுல நீங்களும் சாப்பிடணும். எல்லாம் மரக்கறியாவே செஞ்சு போடுறம்மா. முந்தினா துட்டில்ல, கண்டது தின்னோம். இப்ப கொஞ்சம் வசதி, அதுவும் நீங்க தந்த வசதி. ஒரு நாள் சாப்பாடு போட்டா குறைஞ்சிட மாட்டோம். நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுல சாப்பிடணுமா? நிச்சயமா சின்னத்தாயி. இப்ப சொன்னியே அது பேச்சு, சரியான பேச்சு. அடுத்த தடவை உங்க வீட்டுல தான் சாப்பாடு. சரியா? இப்ப வாங்க, பேங்குக்கு போயிட்டு வந்து சாப்பிட போகலாம். வாங்க. இருவரும் சந்தோஷமாய் எழுந்தார்கள். வண்டியில் மாடுகளை பூட்டினான் தாதையன். சின்னத்தாயியும் சௌமியாவும் அதில் ஏறி அமர மாடுகள் தலையை அசைத்து அசைத்து ஒரே தாளகதியில் செல்ல ஆரம்பித்தன. பேங்க் வாசலில் வண்டி நிற்க கட்ட வேண்டியதை கட்டி ரசீது பெற்றுக்கொண்டு சாப்பிட கிளம்பினார்கள். சுஷ்மிதா மூவருக்குமாய் வாழை இலையை அலம்பி பரிமாறத் தொடங்கினாள். கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். அம்மா, நாங்க வீட்டுக்குள்ளார எப்படி? தாதையா, எங்க வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் வேதமே கிடையாதுப்பா. யார் வேணும்னாலும் சமயக்கட்டு வரை வரலாம்.
நாம எல்லாரும் ஒரே ஜாதி தாதையா. அதுதான் மனுஷ ஜாதி, புரிஞ்சுதா? சங்கோஜப்படாம வாப்பா, வாமா. இருவரும் கூனி குறுகி கொண்டு உட்கார அவர்களுடன் சௌமியாவும் சுஷ்மிதாவும் பேச்சு கொடுத்து கொண்டே இயல்பாக நடக்க உதவினார்கள். அப்படியும் இருவரின் கூச்சமும் முழுமையாக விலகாததால் சாப்பிடத் தொடங்கினார்கள். சாப்பிட தயங்கினார்கள். தோபார் தாதையா, நீயும் சின்ன தாயியும் வயிறார சாப்பிடணும். அப்பதான் நானும் உங்க வீட்டுல சாப்பிடுவேன். இப்படி கூச்சப்படலாமா? வேற எதுக்கு வேணும்னாலும் கூச்சப்படலாம். சாப்பிட கூச்சப்பட்டா உங்க வயிறு தான் காயும். சித்த, இன்னும் கொஞ்சம் சாம்பார் அவ 2 பேர் இலையிலேயும் விடுங்கோ. நன்னா பெசஞ்சுண்டு சாப்பிடுங்கோ. ஒருவாறாக இருவரையும் சாப்பிட வைத்த பின் அவர்களை அனுப்பினாள். பாராட்டு விழா நடந்த தேதி குறித்த பின் கூறுவதாகவும் சொன்னாள். அவர்களும் சென்றார்கள். தன் அறைக்கு செல்லாமல் நேராக சுஷ்மிதாவை நோக்கி சென்றாள். சௌமி, சித்தைங்க வா. தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த ராஜிதான் அழைத்தது. என்னம்மா, ஏதாவது வேணுமா, இல்ல பேசணுமா? சௌமி, சரியா தப்பா நான் செஞ்சது எனக்கு தெரியலடி. ஆனா என் மனசு தாங்காமத்தான் வெடிச்சுட்ட. எனக்கு மேலே பேச முடியாமல் தவித்தாள் ராஜி. மா, என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியலம்மா. நீ எப்பவுமே எனக்கு நல்லது தாமா செய்வ. அதுல எப்படி சந்தேகம் வரும்? நீ எது செஞ்சிருந்தாலும் என் நன்மைக்கு தாமா செய்வ. தைரியமா சொல்லுமா. நான் ஏன் தப்பா எடுத்துக்கணும்? கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டேம்மா. சொல்லுமா, என்ன செஞ்ச? ராஜி அவளையே கண்ணீருடன் பார்த்தாள். திடீரென்று அவளிடம் ஒரு ஆக்ரோஷம் தோன்ற பேச ஆரம்பித்தாள். அந்த கடங்காரன் மறுபடியும் வந்திருந்தாண்டி. உன்னை பார்க்கணும், மன்னிப்பு கேட்கணும். எனக்கு வந்ததே ஆத்திரம். நன்னா கேட்டுண்டண்டி. என் பொண்ணோட வாழ்க்கையை பூராமே வீணாக்கிட்ட. இப்ப என்னத்துக்கடா மன்னிப்பு கேட்கணும்? உனக்கு உடம்பு முடியலை போலிருக்கு. ரத்தம் உடம்புல சுண்ட சுண்ட மனசுல ஞானோதயம் வரதா? இந்த ஆத்து பக்கமே இனி தலை வச்சு படுக்காதேன்னு சொல்லிட்டேண்டி. அவனும் போயிட்டான். ஆனா அவனை பார்த்த பின்னால ஒருவேளை நீ அவனை வீட்டுக்குள்ள இருக்க ஒத்துண்டிருப்பியோ என்னமோ. நான் இப்படி இடையில வந்து பேசினேன்னு ஒரே வேதனையா போச்சு. மனசு குழம்பி போச்சுடி சௌமி. நான் செஞ்சது தப்பாடி கண்ணம்மா. வேதனையுடன் பேச்சை முடித்த ராஜி கண்ணீருடன் கேட்டாள் சௌமியாவை. அம்மாவின் வேதனை நன்கு புரிந்தது அவளுக்கு. அம்மாவை தன்னுடன் சேர்த்து அவள் தலையுடன் தன் தலையை ஒட்ட வைத்து கொண்டாள். மா, ரொம்ப சரியா சொல்லியிருக்கேம்மா. நானா இருந்தா இன்னும் மோசமா இருந்திருக்கும். நீயே பதில் பேசி அனுப்பிட்ட. ரொம்ப தேங்க்ஸ்மா. உன்னோட வயிற்றுச்சல் வேற மாதிரினா என்னோட வயிற்றுச்சல் வேறம்மா. மன்னிப்புங்கிறதே என் வரையில இல்ல. இதுல இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த மனுஷனை பத்தி கேட்கிறப்பெல்லாம் மேல மேல மனசு இருகிறதே ஒழிய இழக மாட்டேங்கிறதுமா. அது சுடுகாட்டு சாம்பலா போயிடுச்சு. இனிமே உயிர் ஓட்ட முடியுமா என்ன? விடு அந்த பேச்சை. அதுக்காக ஏன் உன் மனசையும் உடம்பையும் கெடுத்துக்கிற? என்னை பத்தியும் பச்சாதாபமா நினைக்காத. என்னை பார்த்துக்க நிறைய பேர் இருக்கா. கவலைப்படாம தெம்பாருமா. தைரியமா அந்த மனுஷனை பேசி அனுப்பிச்சிட்டு இப்படி தளர்ந்து போய் குமிஞ்சின்னு இருக்கியே, தப்புமா. தூள் தூளா சிதறி போன உன்னை இனிமே நீ நினைச்சு பார்க்காதம்மா. அனாவசியமா யோசனை செய்யாதம்மா. அதனால அதை விட்டுட்டு நாளைக்கு மீனா ஆத்துக்கு போகணும். நீயே அதை பத்தி நினைச்சுக்கோ. முடியலையா படுத்துக்கோ. வாமா வா. அம்மாவின் மனோநிலையை புரிந்து கொண்டவளாய் அவளை ஆசுவாசப்படுத்தினாள் சௌமியா. ஆனால் அவள் மனமும் காரணம் இல்லாமல் குழம்பியது. திடீரென்று சுஷ்மிதா கூறினாள். சௌமி, உனக்கு லட்சுமி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குமா? சொல்ல மறந்துட்ட. மூர்த்தி வந்தது, சத்தம் போட்டது, அப்புறமா நீ அவ 2 பேரை அழிச்சுண்டு வந்தது எல்லாம் மேல மேல நடந்ததா? நான் மறந்துட்டேன். இந்தா லெட்டர். ஆவலுடன் லட்சுமியின் கடிதத்தை படித்தாள் சௌமியா. பெரியம்மா, எனக்கு என்ன எழுதுறதுன்னே புரியல. வீடு ரொம்ப மோசமா போயின்னு இருக்கு. இவர் இரவானா என்னோட நிலைமைக்கு வருத்தப்பட்டு தன்னை மன்னிக்கும்படி கேட்டுண்டு அழறார். லட்சுமி, நான் தப்பு பண்ணிட்டேமா. பூ போல வச்சிருக்க வேண்டிய உன்னை இந்த ராட்சசிகள் கிட்ட விட்டுட்டு போறேனேன்னு ஆபீஸ்ல தவிக்கிறேன். வேலையில நிறைய தப்பு பண்றேன். அதனால அங்கேயும் எனக்கு நிம்மதி இல்ல. உனக்கு எப்படி இந்த வீட்டுல இருந்து விடுதலை வாங்கி தர்றதுன்னு தெரியலையேன்னு அழறார். இவரையும் என்னையும் இரவு தனியா படுக்க விடாம பண்ணிட்டு இருக்கா.
இவரும் என்னென்னமோ ஐடியா பண்ணி என்னோட இருக்கார். ஆனா அதுவும் சில நாட்கள் முடியறதில்ல. அப்போ அவர் முகத்தை பார்த்தா பேயறஞ்சாப்ல ஆயிடுறது பெரியம்மா. விடிவு வருமான்னு தெரியல. அந்த ஒரு ஜீவனுக்காகத்தான் அங்க படுற எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துண்டிருக்க. பெரியம்மா, இது நம்மோடையே இருக்கட்டும். அம்மா ஒரு குழந்தை மாதிரி பெரியம்மா. என் நிலைமையை பத்தி சொல்லி அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு பேசாம இருக்க. பாட்டி ரொம்ப புத்திசாலி. ஒரே ஒரு தரம் போன போதே நான் புக்ககத்துல சுகப்படலேன்னு புரிஞ்சுன்னுட்டா. பாட்டி கிட்டையும் அம்மா அப்பா கிட்ட சொல்லாதேன்னு சொல்லி இருக்க. முடிஞ்ச வரை சமாளிக்கிற. இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ புரியல. என்னோட எதிர்காலம் சூனியமா தெரியறது. ரொம்ப பயமா இருக்கு பெரியம்மா. நீங்க ஒரு தரம் வரேலா? வாங்களே. கண்களில் நீர் முத்து திரண்டது சௌமியாவிற்கு. எத்தனை கற்பனை கனவுகளுடன் கணவன் வீட்டிற்கு சென்றாளோ, இப்போது இப்படி ஒரு படுகுழியில் வீழ்ந்தாயிற்று. எப்படி மீள்வது? பாட்டியும் தாத்தாவும் நினைவில் வந்து சுழன்றார்கள். பாட்டி, எத்தனை சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க இருக்கும்போது அனுபவிச்சோம். அப்ப மட்டும் நமக்கு கஷ்டம் வரலையா? வந்தது. ஆனா அந்த கஷ்டம் நாமா தேடிண்டது. அதுவா நம்மை கஷ்டப்படுத்தாம நம்மை தேடி வந்தது. நாம் அத்தனை பேரும் ஒத்துமையா இருந்ததால அந்த கஷ்டத்தோட பாரம் நமக்கு சுமையா தெரியல. ஆனா இப்ப லட்சுமி யாருமே இல்லாம ஒருத்தியாவே அவ பாரத்தை சுமக்கிறா. அதனால அவளோட மனமும் பலகீனமா போச்சு பாட்டி. என்ன ஆறுதல் சொல்றதுன்னே புரியலையே பாட்டி. பாட்டி பாவம், அந்த சின்னஞ்சிறுசுக்கு இத்தனை கொடுமைகளா? வேடிக்கையும் விளையாட்டுமா படிச்சுன்றிருந்த பொண்ணை என்ன அநியாயமா எதிர்காலத்தை பத்தி பயப்பட வச்சுட்டோம். பாட்டி பாவம், லட்சுமி தாங்களையே. மனதுள் புலம்பி புலம்பி தலையணையை ஈரமாக்கினாள் சௌமியா. இவள் இங்கு தலையணையை ஈரமாக்கும் போதே அங்கு லட்சுமியின் தலைவிதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது தெரியவில்லை. அன்று சுதந்திர இந்தியாவின் நாட்டு நடப்பு ஆரம்பமாகிவிட்டது. அவரவர் தத்தமது வேலைகளில் ஈடுபட்டார்கள். காரியாலயங்கள் ஒழுங்காய் நடந்தன. விவசாயிகளும் போராட்டங்கள் முடிந்த மகிழ்ச்சியில் வயல்வெளியை நன்றாக கவனித்ததில் விளைச்சல் நன்றாகவே விளையும் என்ற சந்தோஷத்தில் திளைத்தார்கள். அடிபட்டு சிறை சென்றவர்கள் அந்த வீரத் தழும்புடன் வீட்டுக்கு சென்றார்கள். எங்கு பார்த்தாலும் சந்தோஷம், புத்துணர்ச்சி, சுறுசுறுப்பு இவைகளே காணப்பட்டன. சுதந்திரம் கிடைக்கும் முன்னரே காந்திஜி சொன்ன சுதந்திரத்தின் தத்துவம் இதுதான். இந்தியா கிராமங்கள் நிறைந்த நாடு. ஒவ்வொரு கிராமமும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் திறமையை பெற்றிருக்க வேண்டும். இதனால் அண்டை கிராமத்துடன் சண்டை சச்சரவுடன் இருக்க வேண்டும் என்பதில்லை. அண்டை கிராமங்களுடன் சுதந்திரமாக தன்னிச்சையாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு இருத்தல் வேண்டும். அதுதான் ஒரு பண்பாடுடைய நல்ல சமுதாயம் உருவாக காரணமாக இருக்கலாம். உண்ணாவிரதம் இருந்தும் பேசியும் அவைகள் அடங்குவதாக இல்லை. கடைசியில் ஒரு பலியை வாங்கித்தான் ஓரளவு அடங்கியது. சரியாக, மிக சரியாக சுதந்திரம் அடைந்து 5.5 மாதங்கள் முடிந்திருந்த வேளையில் ஜனவரி 30ஆம் தேதி பிரார்த்தனைக்காக வந்து கொண்டிருந்த மகாத்மாவை, அஹிம்சா மூர்த்தியை, நம் தேசத்தின் தந்தையை நாதுராம் கோட்சே என்பவன் சுட்டு கொன்றுவிட்டான். அப்போது கூட அந்த சத்தியவாதியின் வாயில் இருந்து வெளிவந்த வார்த்தைகள் ஹே ராம் என்பதுதான். சுதந்திராவை கொஞ்சிக் கொண்டு வாசல் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்த வெங்கண்ணாச்சார் வேக வேகமாய் ஓடி வருவதை பார்த்து திடுக்கிட்டான். மாமா, என்னாச்சு மாமா? ஏன் இப்படி ஓடி வரேள்? யாருக்கு என்ன மாமா? சொல்லுங்கோ மாமா, சொல்லுங்கோ. வேர்த்து வழிந்த உடலுடன் பேச முடியாமல் அழுது கொண்டிருந்தவர் தடுமாறினார். வார்த்தைகள் கோர்வையின்றி வந்தன. போச்சு, எல்லாமே போச்சுடா, முடிஞ்சு போச்சுடா வெங்கட்டு. பெரிய தலை சாஞ்சுடுத்துடா. இனிமே என்ன பண்ணுவோம்? தாங்களைடா. அவர் கூக்குரலிட்டு மார்பில் அரைந்து கொண்டு அழுத சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள் இருந்தவர்களும் வெளியே ஓடி வந்தார்கள். அதற்குள்ள காந்திஜியை சுட்டுட்டா, பாபுவை கொன்னுட்டாளாம். பல பேர் கத்திக்கொண்டு ஓடி வரவும் வெங்கட்டு அதிர்ந்து அப்படியே குழந்தை மடியில் இருப்பது கூட ஞாபகம் இல்லாமல் எழுந்து நிற்க கீழே விழுந்த சுதந்திரா வீறிட்டு அழுதது. ஆமாம், சுதந்திரமே இப்போது தலை குனிந்து
தன் தலைவனுக்காக கையை காலை உதைத்து கொண்டு ஓங்கி குரல் எடுத்து அழுவது போலவே தோன்றியது. குழந்தை சுதந்திரா அழுதது. வெங்கண்ணாச்சார் பெருங்குரல் எடுத்து கதறி அழுததில் அனைவருக்குமே உள்ளிருந்த துக்கம் வெடித்து வெளியே வந்தது. ஒரு மகாத்மாவை உருவாக்குவது கடினம். ஆனால் அதே ஒரு மகாத்மாவை நிமிடத்தில் அழிக்கலாமே. அதுதான் நடந்தது. உண்மையும் தூய்மையுமே உருவான ஒரு உயிர் பலவந்தமாக, அராஜகமாக, அநியாயமாக பறிக்கப்பட்டது. தாங்குணாதலால் இந்தியா முழுவதுமாய் சிந்திய கண்ணீர் ஆறுகளாக ஓடியதுதான் நிஜமாகி போனது. விடிந்தது. ஆனால் யாருக்கு? தந்தி என்று யமதூதன் போல் வந்து நின்ற தந்தி சேவகனை பார்த்ததுமே அனைவரின் உள்ளத்திலும் ஒரு கலக்கம் ஒரு வினாடிக்கு சுழன்று நின்றது. உண்மைதான். வெங்கிட்டுதான் தந்தியை வாங்கினான், பிரித்தான். லக்ஷ்மி! பெரியதாய் ஒற்றை குரலில் கத்தியவன் அப்படியே உறைந்து நின்றான். ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் லக்ஷ்மிக்கு ஆபத்து என்பது மட்டும் புரிய, வேறொன்றும் கேட்க தோன்றாமல் தங்கள் மனதிற்கு தோன்றியதை பலவாறாக எண்ணி அழ ஆரம்பித்தார்கள். என்னடா வெங்கிட்டு, லக்ஷ்மிக்கு என்னாச்சு? என்னாச்சுடா சொல்லு. தந்தியை தான் பார்க்க பயந்து அவனையே உலுக்கிக் கொண்டிருந்தார் ராமநாதன். வெங்கிட்டு உணர்விக்கு வந்தான். அண்ணா, மீனாவோட மாப்பிள்ளை செத்து போயிட்டாராம். இது என்னடா, இவ்வளவு பெரிய கல்ல தூக்கி தலையில போட்டுட்டியே. அம்மா லக்ஷ்மி, குழந்தே, உனக்கு போய் மீனா எப்படி தாங்க போற? எங்க அண்ணால இன்னும் என்னென்ன பார்க்கணும்னு பகவான் எழுதியிருக்கானோ தெரியலையே. என்னை ஏன் இன்னும் பூரணாயுசோட வச்சிருக்க? பழுத்தோலையா நான் இருக்கிறது உங்க கண்ணுல விழலையா? தளிரை இப்படி பறிச்சுட்டியே. மீனா எப்படியடி தாங்கிப்பா சௌமியா? என்னாலேயே முடியலையடி அம்மா. 2 பொண்ணு பிறந்துடுத்தே, இன்னொன்னும் பொண்ணானா என்ன செய்வேம்மா? இவளுக்காவது சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடும்னு துடிச்சா. பண்ணினா. தன் சக்திக்கு மீறி என் குழந்தை கல்யாணத்தை பண்ணினாடி. இதெல்லாம் இத்தனை அவசரமா முடிஞ்சு போகணும். ஆரம்பமே இன்னும் சரியா ஆகலேடி சௌமியா. விடிகாலம்பர போல இருந்த லக்ஷ்மியோட வாழ்வு இப்படி பூராவுமே அஸ்தனம் ஆயுடுத்தேடி சௌமியா. எப்படி அம்மாவையும் பொண்ணையும் சமாதானப்படுத்த போறேன்? என்னால ஆகாதடி அம்மா, ஆகாது. நான் வரல. என்னால் அந்த பிஞ்சை பார்க்கிற சக்தி இல்ல. முடியாது. நான் வரமாட்டேன். என்ன கூப்பிடாதீங்கோ. வரமாட்ட. என்னால முடியாது. தலைவிரி கோலமாய் முகத்தில் அரைந்து கொண்டு கதறினாள் ராஜி. சுஷ்மிதா ஒரு புறமும் சௌமியா ஒரு பக்கமுமாய் ராஜியை பிடித்து கொண்டாலும் அவளை அடக்கவே முடியவில்லை. ராமநாதனோ ஊமையாகி போனவராய் பேச்சே எழும்பாமல் பொங்கி பொங்கி அழுதார். வெங்கிட்டு அருகில் வரவும் அவனிடம், என் தலையெழுத்து பாத்தியாடா என்று சொல்வது போல் கதறிய போது அந்த வயதான தன் சகோதரனை தன்னுடன் சேர்த்து கொண்டு வெங்கிட்டு வாலும் கதறத்தான் முடிந்ததே தவிர வேறு ஒன்றும் சமாதானம் செய்ய முடியவில்லை. குழந்தைகளோ புரியாமலேயே அழுதார்கள். விஷயம் அறிந்த பகவதி ஓடோடி வந்தாள். வீட்டையும் குழந்தைகளையும் தான் பார்த்து கொள்வதாக கூறி அவர்களை சீக்கிரமாக புறப்பட செய்தாள். சங்கத்தினரும் ஊர் ஜனங்களுமாய் கூட்டமே வாய்விட்டு அலறியது லட்சுமிக்காக. இவர்கள் போய் சேர்ந்த 5 நிமிடங்களில் சித்ரா, கணபதி, சுப்புனி மூவரும் காரில் வந்திறங்கினார்கள். அடுத்த 10வது நிமிடத்தில் சுதந்திராவும் பாலனும் வர ஹோ என்ற அழுகைதான். லக்ஷ்மி சுவரில் சாய்ந்தவள்தான் இறுகி போய் உட்கார்ந்திருந்தாள். வயதான பாட்டியால் பேத்தியை கண் கொண்டு பார்க்க இயலாமல் கதற தாய் வழி பாட்டியான ராஜியும் வீறிட்டாள். 2 பழுத்த ஓலைகள் அங்கே அல்லாட ஒரு சிறிய குருத்தோலை நசுக்கப்பட்டு கீழே கிடந்தது. சௌமியா மீனாவை சமாதானப்படுத்த முயன்று தோற்றாள். லக்ஷ்மியிடம் வந்து உட்கார்ந்தார்கள். ஒரு வார்த்தை கூட அவள் கண்டத்திலிருந்து எழும்பவில்லை. தன்னுடன் லக்ஷ்மியை இறுக்கி சேர்த்து பிடித்து கொண்டாள் சௌமியா. அவ்வளவுதான், அவ்வளவேதான். ஒரு பிரளயமே அங்கு சீறி பாய்ந்து கழஞ்சு வந்தது. பெரியம்மா, எங்க ஆத்துக்காரரை கொன்னுட்டா பெரியம்மா. எங்கிட்ட இருந்து எங்க ஆத்துக்காரரை பிரிச்சுட்டா பெரியம்மா. கடைசியில அவரை கொன்னே போட்டுட்டா பெரியம்மா. அவரை சாகடிச்சுட்டா பெரியம்மா. அநியாயமா அவரை சாகடிச்சுட்டா பெரியம்மா. பெரியம்மா, அவரை சாகடிச்சுட்டா. கூட்டமே ஸ்தம்பித்து நின்றது. லக்ஷ்மியின் கதறலை கேட்டு வெங்குட்டுவிற்கும் கணபதிக்கும்
அடக்க முடியாத கோபம் தலைக்கேறியது. கணபதி லட்சுமியின் மாமனாரிடம் போய் நின்றான். மாமா, என்னாச்சு? எங்காத்து மாப்பிள்ளைக்கு சொல்லுங்கோ. என்ன வியாதி? எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தேள்? எந்த டாக்டர்? என்ன மருந்து கொடுத்தேள்? சொல்லுங்கோ. இல்ல சும்மா விட மாட்ட, சொல்லுங்கோ. லட்சுமியின் மாமனார் வெலவலத்தார். அதற்குள் சுப்புனி போலீஸை கூட்டி வர போய்விட்டான். சிவராமனுக்கும் ஆக்ரோஷம் ஏகமாய் வர சம்மந்தியின் கழுத்தை பிடித்து நெரிக்கவே போய்விட்டான். ராமநாதனும் மற்றவர்களும் அவனை தடுக்கப்படாத பாடுபட்டார்கள். இதில் எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லை என்பது போல நீலம் பாரித்த உடம்போடு பஞ்சாபி என்ற சின்னஞ்சிறு இளைஞன் தன் கட்டையை நீட்டிப்படுத்திருந்தான். சௌமியாவும் லட்சுமியின் அலறலை கேட்டு நிலை குலைந்துதான் போனாள். கணவன் போன துக்கத்தில் உளறுகிறதோ இந்த பெண். ஆனால் மறுபடியும் பெரியம்மா, அவரை சாகடிச்சிட்டா பெரியம்மா என்ற வார்த்தையே லட்சுமி சொன்னதும் இதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்று உணர்ந்து மாய்ந்துதான் போனாள் சௌமியா. லட்சுமி, பஞ்சாபிக்கு என்ன படித்துமா? சொல்லுமா கண்ணா, சொல்லு லட்சுமி. விரிந்த தலையும் அழுது சிவந்த கண்களுமாய் தக தகவென்று உச்சி வெயில் சூரியனைப் போல் உக்கிரமாய் சௌமியாவின் இடுப்பிலிருந்து சடேர் என்று விடுபட்டு எழுந்த லட்சுமி மாமியாரின் எதிரில் நின்றாள். பெரியம்மா, தோ இந்த கிராதகிதான் எங்க ஆத்துக்காரரை கொன்னா. தினமும் அவரையும் என்னையும் கொடுமைப்படுத்தினா. எங்க 2 பேரையும் படுத்துக்க கூட விடலை. அப்படி பிரிச்சு வச்சா. அவரால நான் படுற கஷ்டத்தை தாங்க முடியல. இவாளை அடக்கவும் முடியல. அதனால விஷத்தை குடிச்சிட்டார். இவளாலேயே தான் எங்க ஆத்துக்காரர் செத்தார். அவரை இவதான் கொலை செஞ்சா. இவளேதான். மாமியாரின் மீது பாய்ந்து குதற முயன்றவளை சௌமியாவும் சுஷ்மிதாவும் பிடித்து கொண்டனர். லட்சுமி கத்தி கத்தி கதறும் போதே சுப்புனி போலீசுடன் வந்து விட்டதால் அவள் சொன்னதையும் குறித்து கொண்டார்கள். போலீஸை பார்த்ததுமே ஓடி அவர்கள் காலில் விழுந்தாள் லட்சுமி. இவாளை விடாதீங்கோ மாமா, என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டா. தோ இந்தாங்கோ, என் ஆத்துக்காரர் எழுதி வச்ச லெட்டர். இவா முதல்ல பார்த்திருந்தா கிழிச்சு போட்டிருப்பா. நான் பார்த்ததால அவளுக்கு தெரியாம எடுத்து வச்சேன். நன்னா தூக்கு தண்டனை கொடுங்கோ. நான் உங்க பொண்ணு மாதிரி இன்ஸ்பெக்டர் மாமா. உங்க பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னா என்ன செய்வேள் சொல்லுங்கோ. தண்டனை வாங்கி தருவேளோ? அப்படியே இவாளுக்கும் இப்ப தண்டனை வாங்கி தாங்கோ. வெளியில விட்டேள் நானே கொன்னுடுவேன். ஆமா, லெட்டரை படிங்கோ. இத்தனை நேரம் மூச்சு விடாமல் தன்னுடைய புடவையின் தலைப்பில் பத்திரமாய் முடிந்து வைத்திருந்த பஞ்சாபியின் கடிதத்தை தந்தாள். லட்சுமியின் மாமனாரையும் மாமியாரையும் கைது செய்ய அவர்கள் பக்கம் போலீஸ் திரும்பியதும் பஞ்சாபியின் தகப்பனார் பெரியதாய் அழுதார். என் குழந்தைக்கு கொள்ளி வைக்க எனக்கு அவகாசம் தாங்கோ. நானே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். முடியாது, கூடவே கூடாது. எப்ப பிள்ளையை வாழ விடாம துடிக்க வச்சாளோ, இப்போ அந்த பிள்ளையோட துடிப்பு அடங்கினப்புறமா இவாளுக்கு என்ன உரிமை இருக்கு? கூடாது. நான் தான் அவருக்கு கொள்ளி வைப்பேன். அந்த உரிமை எனக்குத்தான். இழுத்துண்டு போங்கோ அவ 2 பேரையும். ஆவேசத்துடன் கத்தியவள் அப்படியே மயங்கி கீழே விழுந்தாள் லட்சுமி. சினிமாவில் நடப்பது போன்ற காட்சிகள் இங்கு நடப்பதை பார்த்த அனைவரும் திக் பிரமை அடைந்து அப்படியே உறைந்துதான் போனார்கள். போலீஸ் தன் கடமையை செய்ய பஞ்சாபியின் காரியமும் லட்சுமியின் பிறந்தகத்தினரால் செய்யப்பட்டது. போலீஸின் துணையுடன் அடையாளம் காட்டப்பட்ட அவளுடைய சாமான்கள் பட்டியல் போட்டு எடுத்து தந்தார்கள். ஊரே லட்சுமிக்கு சாதகமாக நடந்தவைகளை கோர்ட்டில் கூற தயாராக இருந்ததால் லட்சுமியின் மாமனார் மாமியாரின் தண்டனை உறுதியாகி போனது. லட்சுமியை பார்க்க வேண்டும் என கூறிய அவர்கள் அவள் காலை பிடித்து மன்னிப்பு கேட்கவும் தயாராயிருந்தார்கள். மசியவில்லை லட்சுமி. அவர்களை பார்க்கவும் விரும்பவில்லை. கணவன் இறந்த உடனேயே அவர்களுடன் இருந்த உறவும் அறவே அற்று போய்விட்டது என்றாள். இனி அவர்கள் முக்காலோபனம் கூட வேண்டாம் என்றுதான் தன் சாமான்களை எடுத்து போவதாகவும் கூறிவிட்டாள். எப்போது அழைத்தாலும் கோர்ட்டுக்கு வந்து நடந்த உண்மைகளை கூறுவதாகவும் உறுதியளித்தாள் போலீசிடம். அந்த சின்ன பெண்ணின் உள்ளந்தான் பல வருடங்களாய் பூமியில் புதைந்து இறுகிய வைரம் போல எப்படி கெட்டிப்பட்டு விட்டது? ஒரு நல்ல உள்ளத்தை எப்படித்தான் குரங்கின் கை பூ மாலையாய் பீத்து எரிந்து விட்டார்கள். இளகிய அவளின் மனம் மாமனார் மாமியாரின் விஷயத்தில் இறுகி போனதுதான் உண்மையாகி போனது. மீனாவும் சிவராமனும் அடிப்பட்ட பறவையாய் துடித்தார்கள்.
இப்போது உதவிக்கரம் நீட்டியதும் சித்ராதான். சித்ரா மீனாவிற்கு ஆறுதலாக கொஞ்ச நாட்கள் அங்கேயே இருந்தாள். மீனாவின் மாமியார் பேத்தியின் வாழ்வு பட்டமரமாக போனதில் குமைந்தவள் வாய் விட்டு புலம்பி புலம்பி சாப்பாடு தூக்கம் அனைத்தையும் ஒதுக்கி பஞ்சாபி இறந்த 14ஆம் நாள் அவனுக்கு துணை போனாள். அன்று வெங்கிட்டு கூட்டம் கூடினான். மகாத்மாவின் படத்திற்கு கதர் மாலை போடப்பட்டு வண்டியில் ஏற்றப்பட்டது. ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளுமாய் ராமநாம பஜனையை செய்து கொண்டே கிராமத்தின் ஒரு சிறிய சந்தை கூட விடாமல் ஊர்வலமாய் வந்தார்கள். வெங்கண்ணாச்சாரின் குரல் தழுதழுத்து நடுங்கியது. அனைவரின் குரல்களும் சோகத்தை சுமந்து இன்னும் துக்கத்தை கிளறுவதாய் அமைந்தது. வீட்டை நோக்கி வந்த ஊர்வலம் முடியும் தருவாயில் வெங்கண்ணாச்சார் கால்கள் தடுமாற கண்கள் சொருக மார்பை பிடித்து கொண்டு ஒரு பெரிய மலை சாய்ந்தது போல் தடார் என்று கீழே சாய்ந்தார். பதறி ஓடி வந்த வெங்குட்டுவையும் மற்றவர்களையும் பார்த்து கை கூப்பினார். வெங்குட்டுவின் கைகளை பிடித்தபடி கூறினார், எனக்கு இசக்கிதா கொள்ளி போடணும். சரி மாமா, இந்த தண்ணியை கொஞ்சம் குடியுங்கோ. சௌமியா அதற்குள் ஓடி வந்து அவர் மார்பில் அமிர்தாஞ்சனம் தடவி தேய்த்தாள். கண்களை ஒரே நிமிடம் அகல விரித்து பார்த்தவர் ஜெய்ஹிந்த் என்றார். அவ்வளவுதான். வெங்குட்டுவின் மடியில் அவர் சிரம் ஒரு முறை இப்படியும் அப்படியுமாய் ஆடி நின்றே போனது. முதலாக மேம்போக்காக நாட்டின் காரியங்களை செய்து கொண்டிருந்த வெங்கண்ணாச்சார் தேச சேவையில் ஈடுபட அதை தன் உடைமையாக்கி கொண்டு எது நடந்தாலும் அது தனக்கே ஆனது போல் துடித்து போவார், குமுறுவார், மனம் நொந்து போவார். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு காந்திஜியின் அகால மரணம் ரொம்பவுமே பாதித்து விட்டது. காந்திஜி என்கிற தேவ புருஷனை தன் மூச்சு காற்றிலேயே கலந்து வைத்திருந்தவருக்கு அவர் இறந்தார், அதுவும் ஒரு கயவனால் அநியாயமாய் சுடப்பட்டு இறந்தார் என்ற செய்தி பெரிய அதிர்ச்சியை கொடுத்து அவருடைய இதயத்தையே துளைத்து விட்டது என்பதுதான் உண்மை. சௌமியாவின் மனது தவித்தது. பந்தாಳು மகாலட்சுமி நிம்ம மனகே சந்தேக இல்ல தாங்கே. தாசராய் குதித்து குதித்து பாடிக்கொண்டே வரும் வெங்கண்ணாச்சார் சௌமியாவின் கண்முன் தோன்றினார். கணீர் என்ற பாட்டு இன்னமும் அவள் காதுகளில் ரீங்காரம் செய்து இப்போது கேட்பது போல் இருந்தது. நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவரது பாட்டை கேட்டவள். அவர் ஆடி பாடிக்கொண்டே வரும்போது ஓட்டமாய் உள்ளிருந்து ஓடி வந்து கையில் பாத்திரத்தில் நிறைய அரிசியை நிரப்பி அவருக்கு தவறாமல் பிச்சையிடுவாள். சௌமியா, நீ இந்தாத்து மகாலட்சுமிமா, உன் கையில அரிசி எடுத்துண்டு வரே பாரு. அப்ப எனக்கு அம்பாளே சின்ன பாலாம்பிகையா வரா பாருன்னு தோணும். பரவசமாயிடும் சௌமியா. நீ வந்து பிச்சை போடாட்டா அன்னைக்கு மனசே சரியா இருக்காதுமா குழந்தே. நீதான் நான் வணங்குகிற அம்பிகைமா. அவளிடமிருந்து பிச்சையை வாங்கி கொண்டு இன்னும் உற்சாகமாய் குரல் எடுத்து பாடுவார். ஜெஜ்ஜே காலு கிலு கிலு எனதா, ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕಿದ, ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆயை வேளைக்கே மஜ்ஜிகே ஔஹின பெண்ணயந்தே, பாக்யாத லட்சுமி பாரம்மா. தவறாமல் இந்த 2 பாட்டுகளையும் அவளை பார்த்து பாடாமல் இருக்க மாட்டார் வெங்கண்ணாச்சார். சௌமியா அவரிடம் புரந்தரதாசரின் கீர்த்தனைகளை கற்றிருக்கிறாள். அதுவும் பாடல்களின் அர்த்தங்களை விரிவாக கூறி அவள் மனதில் என்னமாய் ஒவ்வொரு பாட்டையும் பதிய வைத்திருக்கிறார். நாராயணா என்கிற நாமத்தின் விதையை பூமியில் வித்திட்டவனே நாரதர் தானாம். துளிர்க்க வைத்தது துருவனாம். முளையிட விட்டது பிரகலாதன். ருக் மாங்கதனால் அரும்ப குரு பிதாமகரால் பூவாயிற்றாம். விஜயனின் மனைவியினால் காயாகி, கஜேந்திரனால் பழமாகி, ஸ்ரீ சுகமுனியினால் பரிபக்குவமாகி, அஜமிளனால் அதன் ரசம் சுவைக்கப்பட்டதாம். இப்படி ஒரு நாமம் சொன்னாலே எல்லா பலன்களும் கிட்டும் எனும்போது நாம் ஏன் ஹோமம் ஆச்சாரம் ஜபதங்கள் செய்ய வேண்டும்? ஹரிநாராயண ஹரிநாராயண என்னும் இந்த பாட்டை எத்தனை அர்த்தபூர்வமாய் அவளுக்கு அனுபவித்து சொல்லிக் கொடுத்தார். சௌமியாவின் கண்களிலிருந்து துளி துளியாய் வெளியேறிய நீர் இப்போது பிரவாகமாயிற்று.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.